திருச்சிற்றம்பலம். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன். எம்பெருமான் சிவபெருமான் திருநாவுக்கரசருக்கு புரிந்த கருணை திறம் ஒரு தொகுப்பு. முன்னமே முனியாகி தவம் செய்த நிலையில் சூளை கொடுத்து ஆட்கொண்டது. சூளை நோய் நீங்க பெற்று திருநாவுக்கரசு என்னும் சிறப்பு பெயர் பெற்றது. சமணர்கள் இட்ட நீற்றரை ஈசன் திருவடி நிழல் என குளிர்ந்து தோன்றி திருமேனிக்கு தீங்கு உண்டாகாதவாறு செய்தது. சமணர்கள் உண்ண கொடுத்த நஞ்சு உணவு அமுதம் ஆக்கியது. சமணர்கள் பட்டத்து யானை கொண்டு இடற செய்த போது அது அஞ்சி திருநாவுக்கரசரை வணங்கிச் செல்லுமாறு செய்தது. கல்லில் பிணித்து கடலில் எரிந்த போது அது சிவிகையாக மிதந்து கரையேறச் செய்தது. இடபக்குறி சூலக்குறி முதலிய திருமுத்திரைகளை திருநாவுக்கரசர் திருத்தோளில் பொறித்தது. திருநாவுக்கரசர் திருமுடிமீது தன் திருவடி சூட்டியது. திருநல்லூரில் பாம்பு தீண்டி இறந்த அப்பூதி அடிகளின் மகனை திருநாவுக்கரசர் உயிர் பெற்று எழச் செய்யுமாறு அருளி செய்தது. திருவீலி மிளலையில் வாசில்லாத படிக்காசு தந்தது. திருமறைக்காட்டு திருக்கதவம் திருப்பதிகம் பாடிய அளவில் கதவு திறக்குமாறு செய்தது. திருவாய்மூரில் சிவபுரான் திருவெண்ணீர் அந்தணனாய் காட்சி தந்து தொடர்ந்து வருமாறு அழைத்து கோயிலுக்குள் மறைந்தது. பின்னர் இறை காட்சி தந்தது. சமணர்களால் மறைக்கப்பட்ட பழையாறை வடதளி கோயிலில் உண்ணாவிரதம் இருந்த நாவுக்கரசரை மன்னருக்கு உணர்த்தி சமணர்களால் மறைக்கப்பட்ட அந்த கோயிலை வெளிக்கொணர்ந்து எல்லாருக்கும் காட்சி நல்கியது. திருப்பைங்கிலியில் பொதிச்சோறும் நீரும் அளித்து களைப்பு நீக்கியது. கைலை நோக்கி சென்ற திருநாவுக்கரசருக்கு அந்தணர் கோலம் காட்டி கைலை காட்சியை திருவையாற்றில் காணுமாறு அருள் செய்தது. திருப்புவனத்தில் திருக்கோயிலின் உள்ளே சென்ற திருநாவுக்கரசருக்கு திருப்பூவண்ணநாதர் நேரே தோன்றி திருக்காட்சி நல்கி அருளியது. திருப்பூம்புகலூரில் சித்திரை சதய நாளில் தன் திருவடிகளில் சேர்த்து முக்தி பேறு அளித்தது. திருநாவுக்கரசு நாயனாருக்கு இறைவன் புரிந்த கருணை திறங்களை நாம் நெஞ்சில் பதிய வைப்போம். அவர் பெற்ற பெரும் பேற்றை எண்ணி போற்றுவோம். அதுவே நாம் பெற்று வரும் பேறு என கொள்வோம். திருநாவுக்கரசு நாயனாரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது பதிகங்களையும் பாடி பரவி செம்மை நலம் சிறக்க பிறவி எடுத்ததன் பயனை பெற்று உய்வோமாக. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். திருச்சிற்றம்பலம்.